அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணைய பயிற்சி நற்புலரி. 9th Sense Strengths and Concerns மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெற்றுள்ளது. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை, அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவர் வையம்பட்டியை சொந்த ஊராக கொண்டவர். தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் திருச்சி மாவட்ட துணைத் தலைவர். இவங்க ஸ்ரீ காவ்யா சில்க்ஸ் மற்றும் சரண்யா ஜுவல்லர்ஸின் ஃபவுண்டர், இவங்க உரிமையாளர். தற்போது ரோட்டரி கிளப் ஆஃப் வையம்பட்டியின் தலைவர், பிரசிடெண்ட். இவங்க ஜேசி அலுமினி கிளப்பின் ரீஜனல் கோஆர்டினேட்டர் ஜோன் 23. இது இல்லாமல் தன்னார்வ அமைப்புகளிலும் நிறையா சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. சமூக நோக்கம் கொண்ட இவங்க நிறைய மாணவர்களுக்கு கல்வியில் நிறைய உதவிகள் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. கொரோனா காலகட்டத்தில் இணைய வழியில் நற்புலரி போன்ற இன்னொரு தளத்தில் தொடர்ந்து பயணித்துட்டு இருந்த நபர். நற்புலரி ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாளிலிருந்து நற்புலரிக்கு தொடர்ந்து தன்னுடைய ஆதரவையும் பங்கேற்பையும் வழங்கி வரும் நபர். ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் தலைப்பின் கீழ் மிகச்சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வரும் நபர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை ரோட்டரியன் ஜேஎஃப்எம் விபி செந்தில்குமார் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். குட் மார்னிங். தேங்க்யூ நட்புலரி ஃப்ரெண்ட்ஸ். இன்பத்தை கூட்டி துன்பத்தை கழித்து நல்ல எண்ணங்களை வகுத்து நல்ல பண்புகளையும் நட்புலரி மூலமா தரமான நிரந்தரமான நண்பர்களை பெருக்கும் நட்புலரி அமைப்பிற்கு இனிய காலை வணக்கம். நட்புலரி 2023 ஜனவரி 1 இன்னைக்கு 841வது நாள். ரொம்ப சிறப்பா ஒரு தரமா ஆரம்பிச்சது. இன்னைக்கு நிரந்தரமா 841க்கு நம்ம போயிருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம நட்புலரி ஃபவுண்டர் குமரேசன் சார் ஒரு குவாலிட்டி பெர்சனா தரமா இதை சிறப்பா எடுத்துட்டு போய் அதுக்கு பக்கபலமா இருக்க நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சல்யூட் சொல்லலாம். இன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பான தலைப்பை எடுத்து கொடுத்துட்டு வராங்க நட்புலரி டீம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா தரம் நிரந்தரம். ஏன்னா பெர்மனண்டா குவாலிட்டி இருக்கும்போது பொருள் மட்டும் இல்ல, மனிதர்களும் ஒரு சிறப்பா தரமா இருக்கணும். மற்ற எல்லா விஷயங்கள்லயுமே தரம்ங்கிறது குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இந்த மாத டாபிக் நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா நட்புலரியவே சொல்லலாம். 841 நாள். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஜூம் மீட்டா இருக்கட்டும், ஒரு பயிற்சி தளத்துல ஒரு வாரம் 10 நாள் கொண்டு போறதே பெரிய விஷயமா இருக்கு அந்த காலகட்டத்துல. குமரேசன் சார் 841வது நாள் தரமா சிறப்பா ஒரு நிரந்தரமா எடுத்துட்டு போறது ஒரு மிக சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவோம். குவாலிட்டி இஸ் கோல்டுங்கிறது என்ன பெஸ்டா இருக்கும். இன்னைக்கு ஒரு 5 ரூபா பென்சில்ல இருந்து 5 ரூபா கடலை மிட்டாயில இருந்து இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய் கார் வர நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது பணத்தை தாண்டி குவாலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் பாக்குறோம். நீங்க குவாலிட்டினா இப்போ ஒரு பென்சில்னு எடுத்துட்டோம்னா நடராஜ்னா டக்குன்னு அது ஒரு 5 ரூபாது கூட ஒரு பிராண்டை வச்சு அது தரமா இருக்கும், அது நிரந்தரமா ஒரு நல்ல குட் நேமோட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஒரு செல்போனே எடுத்துக்கிட்டாலும் ஆப்பிள் போன்னா அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு, மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆயிருக்கு. அந்த குவாலிட்டி பெஸ்டா கொடுத்தனால இன்னைக்கு பெர்மனண்டா ரீச் ஆயிருக்கு. அதே மாதிரி கார்னே எடுத்துக்கிட்டாலும் பணம் அதிகமா இருந்தா கூட ரோல்ஸ் ராய்ஸ், BMW அதுக்கெல்லாம் அந்த தரத்தினால இன்னைக்கு அந்த பெர்மனண்ட் நிரந்தரத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பெயர் ஒன்றே போதும்.
தரம் எளிதில் விளங்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து தரத்தை வச்சு இன்னைக்கு ஒரு பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இன்னைக்கு ஐவகை இந்த பஞ்சபூதங்களை கூட சொல்லலாம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இது எல்லாத்துலயுமே வந்து அந்த தரம் குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ற பொருளா இருக்கட்டும், அரிசி உணவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே தரம்ங்கிறது வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்துலயுமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன். இன்னைக்கு தரம் சரியா இருந்துச்சுன்னா ஒரு பிசினஸாவே இருந்துட்டாலும் விளம்பரங்கள் கூட தேவையில்ல. நம்ம வந்து ரேட்டை ரெடியூஸ் பண்ண, விலை குறைக்க தேவையில்ல. அடுத்து வந்து வாடிக்கையாளர் வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம ரொம்ப இறங்கி போய் அவங்களுக்கு பின்னாடி ஓடணுங்கிற அதிக விஷயம் இருக்காது தரம் சரியா இருந்துச்சுன்னா. அதே மாதிரி வந்து லாஸ் அப்படிங்கிறது, நஷ்டங்கிறது அந்த இடத்துல வந்து எதுவுமே இருக்காது. இன்னைக்கு வெற்றியோட தந்திரம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தரம் அப்படிங்கிற மந்திரம். அந்த ஒரு மந்திரம் நம்ம சரியா வந்து ஸ்லோகத்தை தரங்கிறத கொண்டு வந்துட்டோம்னா பெஸ்டா கொண்டு போயிடலாம். இன்னைக்கு நம்மளோட தொழிலோட ஃபியூச்சர், எதிர்காலம், நம்ம பிசினஸோட உயிர் ஓட்டம், அப்புறம் வளர்ச்சியால வர லாபம், வாடிக்கையாளர்கிட்ட நம்ம கொடுக்குற ட்ரஸ்ட், இது எல்லாமே வந்து சிறப்பா இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சீக்ரெட் ரகசியம் தரம். தரம் அப்படிங்கிறது வந்து உற்பத்தியை நம்ம முன்னேற்றி வாடிக்கையாளரை சந்தோஷப்படுத்துறதுக்கு மூல காரணமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தரம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு செயலா பார்க்காம அது ஒரு ஹேபிட்டா, பழக்கமா கொண்டு போனோம் அப்படின்னா தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படிம்பாங்க. அந்த தரத்தை பழக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிரந்தரமா வந்து லைஃப் லாங் பிசினஸ்லயும் சரி, சொசைட்டிலையும் சரி ஒரு பெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு ஒரு தரம் பெஸ்டா இருக்கறனால இயற்கையாவே இப்ப எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இத்தாலி ரொம்ப பிடிக்கும். இத்தாலியில வந்து அந்த நீர் வந்து ரொம்ப தரமா இருக்கும். இயற்கையாவே வந்து நீரூற்றுகள்லாம் அங்க அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து இன்னைக்கு பாட்டில்ல வந்து அடிச்சு வச்சு தண்ணி விக்கிற குவாலிட்டி எவ்வளவு இருக்கோ அந்த குவாலிட்டி அளவுக்கே வந்து ஃப்ரீயா ஸ்ட்ரீட் பைப்ல, தெரு பைப்புகள்ல வர தண்ணியோட டேஸ்டும் ஈக்குவலா இருக்கும். அப்படிங்கும்போது அந்த தரம் சரியா இருக்கனால ஏ டு ஜெட் எல்லா இடத்துலயும் வந்து இத்தாலின்னு பண்ணிட்டாவே நீருக்கு வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இப்ப ஜப்பானே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி வந்து இப்ப எவ்வளவு ஜப்பான் வந்து அமெரிக்காவோட அந்த போர் மூலமா வந்து ஹிரோஷிமா, நாகசாகி அந்த நகரங்கள்லாம் வந்து அணுகுண்டு போட்டு அழிஞ்சது, மற்ற விஷயங்கள் ஒரு விவசாய ரீதியா வந்து ஒரு செடிகள் கூட முளைக்க முடியாத இருந்த இடத்துல ஜப்பான் எப்படி முன்னுக்கு வந்துச்சு, அங்க உள்ள தொழில்துறைகள் வந்து தரமா இன்னைக்கு ஒரு பெரிய லெவல்ல உலக நாடுகள்ல தொழில்துறையில வந்து ஒரு வல்லரசு அப்படின்னா ஜப்பான் இன்னைக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா வந்து அதுக்கு முக்கிய பங்கு வகித்தவங்க வந்து எட்வர்டு டெமிங் அப்படிங்கிறவரை சொல்லலாம். நல்ல தரம் அவர் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா வந்து நல்ல தரம் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து கஸ்டமர் மைண்டுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நம்பகத்தன்மையா மத்தவங்க எடுத்துக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. மேலும் வந்து அவர் வந்து அவுட் ஆஃப் த கிரைசிஸ் அப்படிங்கிற அந்த புத்தகம் மூலமா வந்து 14 கொள்கைகளை வந்து எடுத்து சொல்றாரு. அந்த 14 கொள்கைகள் நம்ம வந்து பின்பற்றுதன் மூலமா வந்து நம்ம அந்த ஒவ்வொரு தரத்தை வந்து நம்ம நிரந்தரமா மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தரம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா 1994 முடிவு வந்து ஒரே மாதிரிதான் இருந்தது. எப்படின்னா ISO 8402 8402 அப்படிங்கிறதுல இருந்து ஒரு தரம் வாயிலா வாடிக்கையாளரோட அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யற ஒரு நல்ல விஷயம்தான் வந்து தரம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாம் பாத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு பொருட்களுக்குமே தர கட்டுப்பாடு, மற்ற எல்லா விஷயமுமே எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துருச்சு. இப்ப ISI, இப்ப கோல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹால்மார்க்கு, அது மாதிரி வந்து தரத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை நிரந்தரமா தக்க வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு 4 விஷயங்களை வந்து நம்ம சரியா எடுத்து கொண்டு போனோம் அப்படின்னோம்னா வந்து அந்த பிசினஸோட அந்த பொருட்களோட தரம் சிறப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இதை வச்சுதான் அவங்களும் நிர்ணயம் பண்றாங்க. எப்படின்னா வந்து நம்ம கொடுக்குற பொருளோட அந்த ஆயில் லைஃப், நெக்ஸ்ட் வந்து அந்த வாடிக்கையாளர்களோட திருப்தி, கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் சொல்லலாம். அடுத்து வந்து சேஃப்டி, பாதுகாப்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அடுத்து சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பொறுப்பு. ஒரு பிராண்ட் நேம் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த 4 விஷயங்களையும் நம்ம சரியா கொண்டு போனோம் அப்படின்னா தரம்ங்கிறது வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். இன்னைக்கு வந்து தரம்ங்கிறது பொருள்ல மட்டும் இல்ல, நம்ம சிந்திக்கிற விஷயங்கள்லயும் சரி குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்டா இருக்கணும்.
நம்ம எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தரமான சிந்தனைகளை வந்து நம்ம நிரந்தரமா ஒரு வெற்றியா மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து உலகம் ஃபுல்லா வந்து பாராட்டுற அளவுக்கு மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்ப ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஜோன் செப்பர்ட் பெரோன் அப்படிங்கிறவரை சொல்லலாம். அவர் எப்படின்னா வந்து தன்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு பர்த்டே, அதுக்கு வந்து gift கொடுக்கறதுக்காண்டி பேங்க்கு போறாங்க. வரிசையில நிக்கும் போது கரெக்டா அந்த டைம் முடிஞ்சு போயிருது. ஈவினிங் வந்து அந்த டைம் முடிஞ்சோடனே அவர்னால வந்து அவங்க ஒய்ஃபுக்கு தேவையான பணத்தை எடுத்து பிரசன்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. உடனே அடுத்து பாக்கெட்ல இருக்க ஒரு சேஞ்சஸ மட்டும் வச்சு, சரி ஒரு சாக்லேட் இது மட்டும் வெறுங்கையில வீட்டுக்கு போனா சரியா வராது அப்படின்னு யோசிச்சுட்டு, அந்த வெண்டிங் மிஷின் சொல்லுவோம். சாக்லேட் அதுல காசு போட்டா சாக்லேட் வரும். அந்த சாக்லேட் அந்த இருக்கிற காசுக்கு மட்டும் சாக்லேட்டை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போறாரு. கொண்டு போயிட்டு ஒய்ஃப்ட்ட குடுத்துட்டு, நம்மள்ட்ட பணம் இருந்தும் நம்மனால வந்து அடுத்து நம்ம ஒய்ஃபுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தவருக்கு என்ன வருதுன்னா, அந்த லாக்கர் பூட்டின லாக்கரும் அவரு கையில அந்த இதுல வெண்டிங் மிஷின்ல அமௌண்ட் போட்டோன்னா வர சாக்லேட்டும் மைண்ட்ல மாறி மாறி ஊசிக்கிட்டே இருக்கு. அடுத்து அவரோட சிந்தனை, எந்த நேரத்திலயும் இதே மாதிரி நம்மளுக்கு சாக்லேட் கிடைக்கிற மாதிரி பணமும் நம்ம கிடைக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவர் மனசுல உதிச்சது. 1969 லண்டன்ல வந்து ஒரு இதே மாதிரி ஏடிஎம் மிஷின் ஒண்ணு வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணோன்னே இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வந்து லட்சக்கணக்கான ஏடிஎம் மிஷின் நம்ம வந்து பணம் யூஸ் பண்றோம். எப்ப வேணாலும் நைட் 1 மணிக்கு கூட நம்மளுக்கு தேவையான பணத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னோம்னா, அவர் மைண்ட்ல இன்னைக்கு ஜான் ஷெப்பர்ட் அவர் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவங்க, அவர் மைண்ட்ல உதிச்ச அந்த ஒரு நல்ல சிந்தனை, குவாலிட்டியான சிந்தனை இன்னைக்கு நிரந்தரமா எல்லா பேத்துக்குமே வந்து ஒரு உதவி பண்ற மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் ஒரு திங்கிங்கா இருந்திருக்கு. சோ நம்மளும் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து ஒரு குவாலிட்டியா திங்க் பண்ணும்போது பெர்மனண்டா வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனோட வந்து சிறப்பா நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் விஷயங்களை நம்ம யோசிக்கிறத விட ஒரு குவாலிட்டி பெர்சனா நெகட்டிவ் விஷயங்கள் வந்து என்னென்ன இருக்கு அந்த விஷயத்துல இருந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்ம மைண்ட்ல வந்துட்டாவே ஒரு குவாலிட்டியா நம்ம கொடுக்குற பொருளா இருக்கட்டும், ஒரு நம்ம சமுதாயத்துல குவாலிட்டி பெர்சனாவும் மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் எப்படின்னா வந்து எல்லாம் எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சவன் அப்படிங்கிற ஒரு அதிக நம்பிக்கை வந்து சில நேரங்கள்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவா ஒரு ஃபால்ஸ் வீழ்ச்சியை கொடுக்கலாம். சோ வந்து நம்ம எல்லா இடத்துலயும் வந்து கொஞ்சம் இறங்கி போற விஷயங்களை கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாம எல்லாத்தோட மெர்ஜ் ஆகிற மாதிரி இருந்தோம்னா ஒரு சிறப்பா இருக்கும். இன்னொன்னு வந்து ப்ரோக்ரஸ்டேஷன் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்த தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த விஷயம் வந்து சரி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தள்ளி போடுறது வந்து நம்மளோட குவாலிட்டியும் குறைச்சு நெக்ஸ்ட் ஒரு நம்மளோட சக்சஸையும் வந்து தள்ளி போடுற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை இன்னைக்கே வந்து பண்ணிட்டா பெஸ்ட், நாளைக்குங்கிறத தள்ளி போட வேணாம் அப்படிங்கிறது வந்து ஒரு குவாலிட்டி பெர்சன் நிரந்தரமா யோசிக்கிற ஒரு நல்ல விஷயமா சொல்லலாம். அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளானிங் இல்லாம போராடுவாங்க. எந்த ஒரு விஷயமும் இப்ப நட்புலரிக்கு வரணும் அப்படின்னா வந்து கைத்தட்டிக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு என்னன்னா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அதுக்கு தகுந்ததெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும். அந்த ஒரு விஷயங்கள்லாம் ஒரு பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து ஒரு குவாலிட்டி தரம் நம்மளோட செயல்கள் வந்து தரமா நிரந்தரமா சக்சஸ் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்துல ஹார்ட் ஒர்க் மட்டும் வந்து பத்தாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் அது கூட இருந்துச்சு அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து ஒரு குவாலிட்டியா நம்ம பண்ண முடியும். ஒரு திட்டமிட்ட செயல் வந்து ஒரு வெற்றிக்கு வந்து ஒரு அச்சாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரமேஷ் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகே. அடுத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஃபீட்பேக்னா வந்து ஒரு விஷயத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக நல்லா சிறப்பா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக்கை மட்டும் நம்ம எதிர்பார்க்காம அந்த ஃபீட்பேக்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இது என்னன்னா வந்து நம்மளை திருத்திக்கிறதுக்கு ஒருத்தர் சொன்னா கூட அதை திருத்திக்கிறதுக்கு என்னென்ன நெகட்டிவ் ஃபீட்பேக் வருது அப்படிங்கறது வந்து நம்ம ஆழமா வந்து அதை கேட்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பெஸ்ட் நம்மளுக்கு அடுத்து நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா வந்து ஒரு பக்குவப்பட வைக்கிறது வந்து நம்மளுக்கு வர பாசிட்டிவ் மட்டும் இல்ல, நெகட்டிவ் இது சொல்லலாம். பக்குவம் அப்படிங்கிறது வந்து நம்மள வந்து விரும்புற விஷயங்கள் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல, நம்மளுக்கு வந்து விரக்தி அடையிற விஷயங்களை கூட வந்து விரும்புற விஷயமா நம்ம மாத்திக்கிற அளவுக்கு ஒரு ஃபீட்பேக்கா நம்மளுக்கு கிடைக்கிறத நம்ம சரி பண்ணிக்கணும்.
ஒரே தவறு வந்து மறுபடி செய்யற விஷயங்களும் வந்து ஒரு குவாலிட்டி பெர்சனா மாத்துறது தடையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு விஷயத்துல தவறு அப்படின்னா அது ஒரு லேர்னிங், நம்ம கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி அதை நினைச்சுக்கிட்டு அடுத்து அந்த தவறுகளை வந்து நம்ம செய்யாத அளவுக்கு கொண்டு போயிட்டோம்னா பெஸ்டா இருக்கும். அடுத்து கம்பேரிசன், ஒப்பீடு செய்யறது. ஆஹ் மத்தவங்களோட வந்து நம்மளுக்கு என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கறத மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெஸ்டா இருக்கும். இப்போ கம்பேரிசன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட தனிப்பட்ட ஒரு வளர்ச்சியை வந்து பாதிச்சு ஒரு தரமான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போறதுக்கு நெகட்டிவா போயிடும். அதே மாதிரி வந்து ஏர்லி சக்சஸ் ஒரு விஷயத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது சக்சஸ்ங்கிறது ஃபர்ஸ்டே கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுல வந்து மயக்கமா போயிடக்கூடாது. அதை அடுத்து இன்னும் அந்த வெற்றியை வந்து இன்னும் தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னும் சிறப்பா நம்மளோட எஃபர்ட் எல்லாம் கொடுத்து மேலும் மேலும் வந்து ஒரு லேர்னிங் பெர்சனா இன்னும் வந்து கத்துக்கிறது ரொம்ப விஷயம் இருக்கு. நீங்க சக்சஸ் பண்ணிட்டோம், காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள ஒரு சேஞ்சஸ் பெர்சனா வந்து மாத்திக்கிட்டே போகும்போது ஏர்லி சக்சஸ்ங்கிறத வந்து பெர்மனன்ட் சக்சஸா பெர்மனன்ட் குவாலிட்டியா நம்ம வந்து மாத்திக்க முடியும். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு செல்ஃப் டவுட் வந்து ஒருத்தவங்களுக்கு வரும். எப்படின்னா என்னால முடியுமா இதை என்னால செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை குறைபாடுன்னு கூட அதை சொல்லலாம். அந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டு என்னால முடியும், எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை வந்து மனதுல விதைக்கும் போது நம்ம வந்து ஒரு குவாலிட்டி பெர்சனா ஒரு பெர்மனண்டா வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒரு குவாலிட்டி பெர்சனா நிக்க முடியும். அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் அந்த பாசிட்டிவ் விமர்சனங்கள் மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயங்களா மாத்தாது. எல்லா விஷயங்களையுமே வந்து நம்மளுக்கு விமர்சனங்கிறது நம்மளோட வளர்ச்சிக்கு வாசல் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சு அதை கொண்டு போயிடணும். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு குவாலிட்டி பெர்சனா இருந்து இன்னைக்கு லைஃப்ல வந்து ஒரு பெரிய அச்சீவ் பண்ணவங்கள பத்தி சொல்றோம்னா வெளியில எங்கேயும் போக தேவையில்ல. நம்மள இந்தியாவில் உள்ள ஒரு கூகுள்ல வந்து இன்னைக்கு சிஇஓவா இருக்கிற சுந்தர் பிச்சையை சொல்லலாம். ஒரு மதுரையில நடுத்தரமான ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியை வந்து சென்னையில செட் பண்ணி அப்பா அம்மா வந்து ஒரு சாதாரணமா வந்து ஒரு வேலைக்கு போய் எப்படின்னா வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் இல்ல, தனியா அவங்களுக்குன்னு ஒரு பிரைவேட் ஜாப்ல போய் வேலைக்கு போறாங்க. சுந்தர் பிச்சை வந்து எப்பொழுதும் போல ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிற மாதிரி படிச்சு அடுத்து காலேஜ் வந்து கோரக்பூர்ல வந்து ஐஐடியில போய் சேர்றாரு. ஐஐடியில சேர்ந்தோடனே அவரோட திறமைய பார்த்து ப்ரொஃபஸர்கள் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப பெரிய நாலேஜபிள் பெர்சனா இருக்காரு, ஒரு குவாலிட்டி பெர்சனா இருக்காரு அப்படிங்கிறத வந்து அவனைக்கே வந்து தெரிஞ்சிருக்கு. அவர் இந்த கோரக்பூர்ல படிச்சுட்டு இருக்கும் போதே தெரிஞ்சு பெரிய லெவல்ல வந்து ஒரு அச்சீவ் பண்ணி அடுத்து வந்து அவரோட அந்த திறமையினால வந்து அமெரிக்கால வந்து ஸ்டான்பர்ட் யூனிவர்சிட்டியில போய் படிக்க போறாரு மேல் படிப்புக்கு. அங்க படிக்கும் போதே வந்து அவரோட அந்த குவாலிட்டியான அந்த நாலேஜ் பெரிய லெவல்ல அச்சீவ் பண்றதுக்குள்ளது கூகுள்ல வந்து வேலைக்கு சேர்றாங்க. இன்னைக்கு வந்து கூகுள்ல நம்ம இவ்வளவு வளர்ச்சியான திட்டங்கள் எத்தனையோ விஷயங்களை வந்து கூகுள்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மா நம்ம இந்தியா சுந்தர் பிச்சை இருக்காரு, ஒரு குவாலிட்டி பர்சனா இருக்காரு அப்படின்னா அவரு 100% சொல்லலாம். இன்னைக்கு கூகுள் சிஇஓவா வந்து இருக்காரு. கூகுள்ல வந்து என்ன இப்ப கூகுள் ஏஐல இருந்து கூகுள் அசிஸ்டன்ட்ல இருந்து குரோம்ல இருந்து எந்த ஒரு விஷயங்களையுமே வந்து இன்னைக்கு அவரோட சொந்த அந்த ஒரு நாலேஜ்ல வந்து கூகுள் பெர்சனோட எல்லா இணைந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு அச்சீவபிள் பெர்சனா வந்து உலகமே பார்க்குது அப்படின்னா அவர் மைண்ட்ல அந்த குவாலிட்டி பெர்மனண்டா வந்து நம்ம அந்த கூகுளை வந்து இன்னும் நம்ம பெரிய லெவல்ல எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நிரந்தரமா மக்கள்கிட்ட வந்து விதைச்சுக்கிட்டே இருக்க ஒரு நல்ல விஷயங்களை தான் சொல்லணும். அவரோட சக்சஸ் குவாலிட்டியா இருக்கிறதுக்கு என்ன சீக்ரெட்ஸ் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வர்ற கனவுகளை வந்து கனவா நினைக்காம அதை வந்து தொடர்ந்து கனவுல வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, தோல்வி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு லேர்னிங்கா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து கத்துக்குங்க, நம்ம புதுசா அந்த விஷயத்துல இருந்து என்ன நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து நம்ம மனசுல என்ன யோசிக்கிறோமோ தயக்கம் இல்லாம வந்து அதை வந்து வெளிக்கொண்டு வாங்க. அப்படிங்கும் போதுதான் வந்து தயக்கம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்ம யோசிச்சது வந்து தவறா கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அதை உள்ளேயே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா புதுசா ஒரு சிந்தனைகள், அந்த புதுசா ஒரு தயாரிப்பு, மற்ற எல்லா விஷயமுமே லாக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சுந்தர் பிச்சையோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட உழைப்பாலும் அறிவாலும் நம்ம ஒரு குவாலிட்டியா வெற்றியை வந்து எப்படி நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் உதாரணமா வந்து சுந்தர் பிச்சை சொல்லலாம்.
இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு அன்சக்சஸ்ஃபுல் பெர்சன் எப்படி யோசிக்கிறாங்கன்னா வந்து எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலேயே வந்து ஒரே இடத்துலயே லாக் ஆயிடுறாங்க. ஆனா ஒரு குவாலிட்டி பெர்சன், ஒரு தரம் நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சன் கண்டினியூஸா வந்து கண்டினியூஸ் லேர்ன் நியூ திங்ஸ், தொடர்ந்து வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து புதிய புதிய விஷயங்களை வந்து கத்துக்கிட்டே இருக்கும்போது புதுசா ஒவ்வொன்றையும் உருவாக்கி தரத்தை வந்து நிரந்தரமா கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க சொல்றாங்க. இவரோட லைஃப்ல கூட அவரோட இப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாத்துக்கும் தெரியும். அவரோட லைஃப்ல நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் இல்ல, அவரோட வளர்ச்சிக்கான பாதை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு நாள் ஸ்கூல்ல வந்து தாமஸ் ஆல்வா எடிசனோட டீச்சர் என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு லெட்டரை கொடுத்து உங்க அம்மாட்ட போய் இதை கொடுப்பா, நீ ஓபன் பண்ணி படிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. உடனே அந்த லெட்டரை கொண்டு போய் டீச்சர் கொடுத்த லெட்டரை வந்து அவங்க அம்மாட்ட வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் கொடுக்குறாரு. எல்லாத்துக்குமே தெரியும் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளர், மிகப்பெரிய அவருக்கு பின்னாடி ஃபியூச்சர்ல மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர். இன்னைக்கு வந்து இந்த பிரகாசமா நம்ம உட்கார்ந்து இருக்கோம்னா இந்த பல்பை கூட கண்டுபிடிச்சது அவருதான். அப்படிப்பட்டவர் வந்து கடிதத்தை வந்து அந்த லெட்டரை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுக்கும் போது அவங்க அம்மா வந்து அந்த புக்ல அந்த லெட்டர்ல இருக்கிறத வந்து எடுத்து படிக்கிறாங்க. எப்படின்னா அதுல படிக்கிறது, உங்கள் மகனின் அறிவு திறமைக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. சோ உங்க பையனுக்கு வந்து நீங்களே கத்துக் கொடுங்க. எது ஒண்ணு உங்க பையனுக்கு கத்துக் கொடுக்குற அளவுக்கு திறமையான டீச்சர்ஸ் இந்த ஸ்கூல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மா அந்த இதை வந்து படிச்சு தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ட சொல்லிட்டு லெட்டரை லாக் பண்ணி வச்சுட்டாங்க. பல வருஷம் சென்று எடிசன்லாம் பெரிய ஆராய்ச்சியாளராகி திருப்பி அவங்க அம்மா எல்லாம் அப்போதைக்கு இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு பின்னாடி அந்த வீட்டுல வந்து அந்த பழைய திங்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லெட்டர் வந்து அவரோட கைக்கு கிடைக்குது. அதை எடுத்து அவர் படிக்கிறாரு தாமஸ் ஆல்வா எடிசன். அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா வந்து மூளை வளர்ச்சி குன்றிய உங்கள் மகனை வந்து இனிமேல் எங்க பள்ளிக்கு நீங்க அனுப்ப வேணாம், நீங்களே உங்க மகனை வீட்டுல வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னா வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளோட அம்மா வந்து ஒரு குவாலிட்டி பெர்சனா இருந்து நம்மள அன்னைக்கு இந்த இதை உள்ளதுபடியே சொல்லியிருந்தா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு டிமோட்டிவேட் பெர்சனா இருந்து ஒரு வளர்ச்சிங்கிறது கம்மியா இருந்திருக்கும். ஒரு தாய் வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு தரமா இருந்திருக்காங்க, ஒரு நம்மளோட திறமைகளை வந்து நிரந்தரமாக்குறதுக்கு இந்த விஷயத்த அவங்க அன்னைக்கு சொன்னனாலதான் வந்து நம்ம வந்து அடுத்து வந்து அம்மாட்ட இருந்து கத்துக்கிட்டு நீங்க ஒரு பெரிய ஒரு நாலேஜபிள் பெர்சனா குவாலிட்டி பெர்சனா மாறி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் மட்டும் இல்ல, இன்னைக்கு பல பேர்த்தோட லைஃப்ல வந்து ஒரு டீச்சர்ஸாவோ அப்பா அம்மா எல்லா இடத்துலயும் இருந்து ஒவ்வொருத்தவங்களையும் வந்து இன்னைக்கு சாதிக்கிற அளவுக்கு தூண்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு தரமான ஒரு குவாலிட்டி பெர்சனா வந்து ரொம்ப பேரு, அது நற்புலரையும் சொல்லலாம். இப்ப இன்னைக்கு 841 நாள் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருந்து ஒரு ஜூம் மீட் மூலமா பயிற்சியை கொடுத்து ஒவ்வொருத்தவங்களும் சாதாரணமா பங்கேற்பாளர்களா வர்றவங்கள கூட பயிற்சியாளர்களா மாத்தி அவங்கள வந்து ஒரு லைஃப்ல வந்து சொசைட்டில ஒரு ட்ரெயினராகவும் மாத்திக்கிட்டு இருக்க ஒரு தளம். அதுக்கு வந்து குமரேசன் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். குவாலிட்டியை வந்து பெரிய குவாலிட்டியா கொடுத்து சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து குவான்டிட்டி அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, குவாலிட்டி தான் முக்கியம் அப்படிங்கறது வந்து 800 நாள் இல்ல 8000 நாள் ஆனாலும் இன்னும் குவாலிட்டி வந்து அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, குவான்டிட்டியும் அதிகமா வரும். இன்னைக்கு வந்து இந்த உலகம் வந்து அதிகம் பேசுறவங்களை வந்து அதிகம் பேசாதவங்களை வந்து லைக் பண்ணுது, விரும்புது. அளந்து பேசுறவங்களை வந்து மதிக்குது. ஆனா அதிகம் செயல்படுறவங்களதான் வந்து கையெடுத்து கும்பிடுது. அது அப்படின்னா வந்து அதிகம் செயல்படுதல் வந்து அவங்களோட தரம்னால நிரந்தரமா வந்து அவங்க குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறனால அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு ஒரு 5 விஷயம் வந்து ஒரு குவாலிட்டி பெர்சனை வந்து நிரந்தரமா ஒரு பெர்மனன்ட் குவாலிட்டியா பெர்சனா மாத்துது அப்படின்னா அவங்களோட ஆசைகள் சரியா இருக்கணும். அடுத்து வந்து அந்த இலக்குகளை வந்து சரியா கொண்டு போகணும். இலக்குகள் மட்டும் இருந்தா பத்தாது, அந்த இலக்குகளை வந்து செயல்பாடா மாற்றணும். அதை வந்து செயல்பாடா மாற்றும் போது வெற்றிங்கிறது ஒரு குவாலிட்டியா நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்மார்ட், SMART. ஸ்மார்ட்ங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா, ஸ்பெசிபிக் அப்படின்னா ஒரு குறிப்பிடத்தக்க வகையில வந்து நம்மளை வந்து அடையாளப்படுத்துற அளவுக்கு நம்ம ஒரு குவாலிட்டி பெர்சனா
அடுத்து வந்து எம் ஃபார் மெசரபிள். மெசரபிள்ங்கிறது வந்து ஒரு அளவீடு இருக்கணும். நம்மளோட சக்சஸ்க்கு வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளவு அளவு நம்ம உயரணும் அப்படிங்கறது வந்து ஒரு மெஷர்மெண்டோட நம்ம லைஃப் வந்து டிராவல் பண்ணும்போது சரியா இருக்கும். அடுத்து வந்து ஏ ஃபார் அச்சீவபிள். அச்சீவபிள்னா சாதிக்கணும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல வந்து ஒரு உயிரோட்டமா அந்த இதை வந்து சாதிக்கணுங்கிற வெறி லைஃப்ல இருக்கும்போது தானா வந்து ஏன்னா நம்ம என்ன திங்கிங் பண்றோமோ அதுவே வந்து நம்ம மனசுல நினைக்கிறதே வந்து லைஃப்ல வந்து செயல்பாடா மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ஆர் ஃபார் ரெலவெண்ட். ரெலவெண்ட்ங்கிறது வந்து அது நம்ம என்ன விஷயத்துல போறோமோ அது தொடர்புடைய எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், கத்துக்கணும். அடுத்து டி ஃபார் டைம் பவுண்ட். டைம் பவுண்டுங்கிறது வந்து நம்ம அந்த ஒரு இலக்கே வச்சிருக்கோம் அப்படின்னா அது எந்த காலகட்டத்துல எந்த நேரத்துல அதை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சரியா கொண்டு போகணும். அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ஒரு குவாலிட்டியை நம்ம எடுத்து போறதுல வந்து இந்த பிளானிங், ப்ரிப்பேர், ப்ரெசன்டேஷன் இந்த 3 விஷயத்தையும் நம்ம சரியா இன்புட் பண்ணும்போது எவரெஸ்ட் இல்ல அதோட இன்னும் 100 மடங்கு கூட ஏற முடியும். ஏன்னா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வந்து எவரெஸ்ட்ல ஏறி சாதனை படைச்ச எப்படின்னா இந்த எட்மண்ட் கிளாரி அவங்கள சொல்லலாம். இந்த 3 விஷயத்தையும் அவங்களோட பிளான் அதுல சரியா இருந்துச்சு. அதை வந்து அதுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் ப்ரிப்பேர் அழகா எடுத்துட்டு போனாங்க. அடுத்து அந்த பிரசன்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அவங்களோட அந்த ஹேபிட் அந்த 3 விஷயத்தையும் சரியா ஹேபிட் பண்ணனால இன்னைக்கு ஒரு தரமான மனிதரா ஒரு நிரந்தரமா நம்ம இன்னைக்கு அவங்கள பேசுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு அடையாளப்படுத்துற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு பலம், பலவீனம் அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு. பலமானவங்க மட்டும்தான் ஒரு தரமா நிரந்தரமா சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் இல்ல. பலவீனமும் வந்து அவங்கள ஒரு தரமான மனிதனா மாத்தி அவங்க அந்த பலவீனத்தை வந்து பலமா மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த ஜூடோ பையனை வச்சு சொல்லலாம். எப்படின்னா 15 வயசு பையன் அவனுக்கு வந்து பிறவிலேயே வந்து இடது கை வந்து ஊனமா பிறந்தேன். பக்கத்துல வந்து அந்த ஜூடோ மாஸ்டர் வந்து எல்லாத்துக்கும் கத்து கொடுத்துட்டு இருக்கும்போது அவன் தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. நம்மளும் இது கத்துக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்வம் வந்து அந்த குருட்ட போய் கேட்கிறாங்க ஜூடோ குருட்ட எனக்கு கத்து கொடுங்க இந்த விஷயத்த அப்படிங்கும் போது அவரு ஸ்மைல் பண்ணிட்டு நீ ஏப்பா அப்படியும் இல்ல எனக்கு ஆர்வமா இருக்கவும் சரி ஓகேன்னு சொல்லி ஸ்டூடெண்டா சேர்த்துக்கிட்டாங்க. ஸ்டூடெண்டா சேர்த்துக்கிட்டோன்னு இடது கை ஒரு கை இல்ல ஆனா ஜூடோல சேர்த்துக்கிட்டு அவனுக்கு வந்து அந்த ஒரே மாதிரி ட்ரைனிங்கை மட்டும் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு 3 மாசத்துல அந்த ஒரே ட்ரைனிங் நல்லா கொடுத்து நல்லா கத்துக்கிட்டாங்க. ஒரு பெரிய டோர்னமெண்ட் நடக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஈஸியா ஜெயிச்சாரு. அப்படி செகண்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் நல்ல பிளேயர்கிட்ட மோதும் போது டஃப் பண்ணி ஜெயிக்கிறாங்க. 3வது பிளேயர் வந்து ஃபைனல் அந்த கடைசியா வந்து ஃபைனல் மேட்ச் நடக்கும்போது அவன் வந்து வேர்ல்டு லெவல்ல பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண ஒரு சாதனையாளர் வந்து அந்த ஜூடோல வந்து கலந்துக்கிறாரு. அந்த வீரன் வந்து கலந்துக்கும் போது ஃபுல்லா எடுத்தோடனே வந்து ஃபர்ஸ்ட் 2-3 ரவுண்ட்ல அடி ரொம்ப இது பண்ணிடுறா அப்படி அந்த சாம்பியன் பழைய சாம்பியன். கடைசியா வந்து இவர் வந்து ஜெயிக்கிறாரு. 15 வயசு பையன் ஜெயிக்கிறா அப்படி. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அந்த இடது கை எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் அந்த மன உறுதி நம்ம ஜெயிக்கணுங்கிற மன உறுதி இருந்திருக்கு. அடுத்து வந்து அந்த இடது கை அவருக்கு இல்லாதது அது ஒரு பாசிட்டிவா இருந்திருக்கு. எப்படின்னா வந்து அந்த கையால போது ஜூடோல வந்து பிடிச்சு எதிர் வீரரை வந்து தாக்குதல் நடக்கும் போது ஒரு கையை பிடிச்சு இன்னொரு கையை வந்து தடுக்கிற மாதிரி இருக்கும். இடது கை இல்லாதனால அதே வந்து அந்த பலவீனமே வந்து பலமா மாதிரி அவர் சக்சஸ் பண்ற அப்படி. ஓ சோ நம்ம தரம் அப்படிங்கிறது வந்து நிரந்தரமா இருக்கணும்னா எல்லாமே நம்மளுக்கு அந்த பலவீனத்தை கூட பலமா மாத்துற அளவுக்கு ஒரு சக்தி வந்து நம்மளோட லைஃப்ல வந்து கிடைக்கணும் அப்படிங்கறத சொல்லலாம். இன்னைக்கு வந்து கஷ்டப்படாம வேற எந்த பொருளுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது இல்ல. ஏன்னா அறுக்கப்படுற மரம் வந்து ஒரு அழகான ஜன்னலா மாறுது. உருக்கப்படுற தங்கம் வந்து ஒரு அழகான ஆபரணமா மாறுது. நம்ம ஏற்றப்படுற விளக்குதான் வந்து இன்னைக்கு ஒரு இருள் நீக்கி ஒளிய கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். விதைக்கப்படுற விதை இன்னைக்கு மண்ணை விட்டு மரமா எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சோ ஒரு தரமான மனிதன் தோற்று போற மனிதன் துணிவோட வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சன் வராங்க. தொடர்ந்து நம்ம முயன்று கொண்டே இருக்கும்போது சரித்திரத்தை படைச்சு ஒரு பெரிய லெவல்ல வந்து கொண்டு வர முடியும். தரம் நிரந்தரமா வரணும் அப்படின்னா தனக்கு கிடைக்கி மற்ற அந்த விஷயங்களை தாண்டி நம்ம கொடுக்குற எல்லா விஷயங்களும் சரியா இருக்கணும். ஒரு குவாலிட்டி பெர்சனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மைண்ட்ல நம்ம வந்து விதைச்சுக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும். இன்னைக்கு வந்து
ஜப்பான்ல வந்து 1906ல ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டம். ஒரு நூல் நெய்யிற தொழிலாளர் குடும்பம். அவங்க அப்பா வந்து சைக்கிள்லாம் ரிப்பேர் பாக்குறவங்க. அவர் பேர் வந்து அந்த பையனோட பேர் வந்து சோய்சோடி. எப்படின்னா சோய்சோடிக்கு வந்து ஒரு நீண்ட நாள் கனவு. அப்பா வந்து சைக்கிள் ரிப்பேர் பாக்குறது பண்றாங்க. நம்ம வந்து ஒரு இன்ஜின் ஒரு பிஸ்டன் ரிங் வந்து தயார் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பாவோட இருந்து, இப்ப சின்ன பிள்ளைங்க வந்து விளையாட்டு கத்துக்கிற மாரி அந்த இது வந்து பேட்டரி அது மாரிலாம் செய்ற மாரி பிஸ்டன் ரிங் தயார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்காங்க. அந்த ஐடியா வந்து அவரு வந்து ஒண்ணு செஞ்சு அத கொண்டு போய் டொயோட்டோங்கிற ஜப்பான்ல வந்து பெருசா அப்போதைக்கு வந்து 1906லயே வந்து 1920, 25ல எல்லாம் பெரிய லெவல்ல டொயோட்டா இருந்திருக்கு. இவரோட காலத்துல கொண்டு போய் குடுக்கும்போது, அத ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்க கொண்டு வந்த அந்த பிஸ்டனிங்கோட இது வந்து செயல் சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, தரமா இல்ல அப்படிங்கிற மாரி. உடனே சோச்சரி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த டொயோட்டாவுக்கு குடுக்காம, அவரே வந்து தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு சைக்கிள் ஒரு 3000 ஜப்பான்ல வந்து ஒரு 3000 சைக்கிள் கடை இருக்கு அப்படின்னா, எல்லாத்துக்குமே லெட்டர் போடுறாங்க. என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படிங்கிற மாரி. உடனே சரி அப்படின்னு சொல்லவும், கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பக்கட்டும் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி, அந்த பிஸ்டன் ரிங் மூலமா வந்து ஒரு வண்டிய உருவாக்குறாங்க. உருவாக்கணும்னு இன்னைக்கு டொயோட்டோக்கு இனோவா மத்த வண்டியெல்லாம் இருக்கு. அதுக்கு ஈக்குவலா வந்து ஒண்ணு நம்ம இப்ப 2025லயும் இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னா, அது வந்து ஹோண்டா நிறுவனம். அது யாரும் இல்ல. சோச்சேரி ஹோண்டா அப்படிங்கிறவர் தான் வந்து தன்னோட அந்த தரமான சிந்தனையினால ஒரு நிரந்தரமா வந்து ஒரு பெரிய கம்பெனி ஹோண்டா கம்பெனி இன்னைக்கு வந்து ஒரு 10,00,000 பேத்துக்கு மேல ஒர்க் பண்ற ஒரு 10,00,000 பேத்துக்கு மேல ஒர்க் பண்ற ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பெரிய நிறுவனத்த உருவாக்கி இருக்காரு. அதுல வந்து ஒரு பெரிய விஷயத்த உருவாக்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் இஸ் மோர் பவர் இடமத்துல வந்து அவங்கள உட்கார வைக்க அப்படிங்கிறது வந்து 100% சொல்லலாம். சோ ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து இன்னைக்கு நம்ம பாக்குறது எழுதுற பேனால இருந்து சாப்பிடுற ஃபுட்ல இருந்து நம்ம வாங்குற பொருட்கள்ல இருந்து எல்லா அனைத்துலயுமே வந்து குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிற ஒண்ணு. அத நிரந்தரமா மாத்துறதுக்கு எந்த ஒரு விஷயமும் நம்மள்ட்ட இருந்து வரணும் அப்படிம்பாங்க. அந்த குவாலிட்டி நம்மள்ட்ட இருந்து பெஸ்ட்டா வந்து அத ஒரு நிரந்தரமா வந்து இந்த சமுதாயத்துக்கு பயன்படுற மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த 841வது நாள் இணையவழி நிகழ்ச்சியில எனக்கு வாய்ப்பு குடுத்த நற்புலரி ஃபவுண்டருக்கும், டீமுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் மேலும் வந்து இத இன்னும் 841ல 8000 மாறணும் அப்படின்னு சொல்லி கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். தேங்க் யூ நற்புலரி ஃபிரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் செந்தில்குமார் சார். தேங்க் யூ சார். தேங்க்யூ சார். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு நல்ல நாள் தொடர்ந்த இன்றைய நாள் பயிற்றுனர் இன்றைய நாள் பேச்சாளர் ரோட்டரியன் ஜேஎஃப்எம் விபி செந்தில்குமார் சார் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாட நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்து சொல்லலாம். இல்லை அப்படின்னா இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். செந்தில்குமார் சார், நீங்கள் கடைசியாக உங்களுடைய ஏற்புரையில் எல்லாருக்குமே சேர்த்து நன்றி சொல்லலாம். நற்புலரி அனைவருக்கும். ஒரு செந்தில்குமார் சார் எப்பவுமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஒரு பெரிய பாக்ஸில் எடுத்துன்னு வருவார், நிறையா எடுத்துன்னு வருவார். அதே வகையில் இன்னைக்கும் இந்த தரம் நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நிறைய தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பிஸ்னஸில் நம்ம குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ் நம்ம பின்னாடி வருவாங்க, நம்ம போய் அவங்கள தேட வேண்டாம் அப்படின்ட்டு சொன்ன விஷயமாகட்டும், ஒரு சுந்தர் பிச்சை அவருடைய குவாலிட்டியான தரமான உழைப்புனால இன்னைக்கு ஒரு கூகுள் சிஇஓவா வலம் வருது.
அதே மாதிரி ஒரு தரமான சிந்தனைகள் வந்து புது புது கண்டுபிடிப்புகளை எப்படி உருவாக்குது அப்படின்னு அந்த ஏடிஎம் மிஷின் மூலமாக சொன்ன விஷயமா இருக்கும். அது மாதிரி நம்ம அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது பல பிரச்சனைகளை சொன்னதாகட்டும், அந்த மாதிரி பல பல விஷயங்களை சொல்லி இன்னைக்கு தரம் நிரந்தரம் அப்படிங்கிற தலைப்புல வந்து பல தகவல்களை, அரிய தகவல்களை கொடுத்திருக்கிறாரு. தினசரி இன்னைக்கு 20 நாள் ஆனா கூட ஒரு நாளும் வர தகவல்கள் வந்து ஒரு டிஃபரெண்டான தகவல்களா இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த நற்புள்ளிகள் பங்கேற்பாளர்களோட பேச்சாளர்களோட ஒரு தரத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன் சார். ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் பேக்கடா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். சூப்பர். தேங்க்யூ ரமேஷ் சார். லாவணி மணிமுத்து மேம், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சாரோட செஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். எப்பவும் போல நிறைய எக்ஸாம்பிள்ஸ், அதுவும் நமக்கு ஃபேமஸா இருக்கிற பர்சனாலிட்டிஸ், ஆனா எங்க இருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, இதனால இவ்வளவு தூரம் உயர்ந்தாங்க அப்படிங்கறத ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி அது வந்து தரத்தினாலதான் அந்த உழைப்போடது. கடைசியா அந்த ஹோண்டாவோட எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஏன்னா புது இன்ஃபர்மேஷன் எனக்கு அது ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா எப்படி டைம் பவுண்டா இதான் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது, அதுதான் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான திங்கிங்கை வச்சு அதை இன்னும் குவாலிட்டியா கொடுத்தோம் அப்படின்னா சூப்பர் சக்சஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு நல்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கீங்க சார். நல்லா இருந்தது செஷன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் லாவணி மேம். சரவணன் சார், நீங்கள் பேசுங்க. அனைவருக்கும் நற்காலை வணக்கம் சார். செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்தது சார். நிறைய தகவல் சொன்னீங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சரவணன் சார். பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வீரசேகரன் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம். அன்பு எளிமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இன்று நான் சற்று தாமதமாக வந்துவிட்டேன். அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அன்போடு. மிக அருமையான ஒரு பொழிவு. ஒரு செய்தியை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்து விளைகிறேன். தரங்கிறது எங்க தொடங்குதுங்கிறதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கதையை சொன்னாங்க ஐயா. ஒரு நிமிஷம் எண்ணி பார்ப்போம். அந்த கடிதத்தை வாங்கி படிச்சப்ப அந்த அம்மா அவங்க தரம் சார்ந்து, என்ன இந்த வாக்கியம் அப்படி திட்டான், இப்படி பண்ணியிருக்கான், இது மாதிரி என் பிள்ளைய சொல்லியிருக்கான்னு அவங்களுடைய தரத்தை குறைச்சு ரியாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதான் ரியாக்ஷன். ப்ரோ ஆக்ஷன் ஒண்ணு சொல்லுவாங்க. ப்ரோ ஆக்ஷன் 7 habits of highly effective peopleன்னு சொல்லி அதுல எழுதியிருக்காங்க இல்லையா, ப்ரோ ஆக்டிவா. அவங்க ப்ரோ ஆக்டிவா இருந்து அப்படியே மறைச்சு ஒரு பொய்யே சொல்லி, ஏ அப்பா நீ ரொம்ப அறிவாளியாப்பா, உனக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அந்த ஸ்கூல் இல்லையாப்பா, அதனால பரவாயில்லப்பா, நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு போவேணாப்பா, நானே சும்மா நம்ம பேசிக்குவோம்ப்பா அப்படின்னு எந்த அளவுக்கு அது உயர்ந்த பண்பு. இத 2000 ஆண்டுகள் முன்னாடி வள்ளுவரும் சொல்லிட்டாரு. பொய்மையும் வாய்மை இழைத்து புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனே. யாருக்கும் ட்ரபிள் இல்லாம ஒரு பொய்ய சொன்னா கூட அது யாருக்குமே ட்ரபிள் இல்லை. அப்படி ஒரு பொய் சொன்னா அதுவும் வாய்மை மாதிரியே அது இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்லி பெரிய இதா இருந்தது. அது நல்ல பல கருத்துக்களை எப்படி உருவாக்கணும்னு குவாலிட்டியை பத்தி சொல்லி இருக்க உங்களுக்கு அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், அமுதத்தை தாருங்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் வீரசேகரன் சார். நீங்கள் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. ஏன்னா இந்த காலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க சார். அவங்க வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரி, தொடர்ந்து பயணிச்சிட்ருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். இந்த ஒரு வயதில் கூட ஒரு பல் ட்ரீட்மெண்ட்டு, ஆனால் வந்து அட்டன் பண்ணிட்டு போகல, பின்னோட்டம் வழங்குறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இதுக்கே ஒரு நல்ல ஒரு எமோஜி கிளாப் பண்ணி போடலாம் எல்லாருமே. தேங்க்யூ ஸோ மச் வீரசேகரன் சார். தொடர்ந்து ராமசுப்ரமணியன் சார், நீங்கள் பேசலாம். தேங்க்ஸ் சார். வீரசேகரன் சார், சீக்கிரமா ரெக்கவர் ஆகுறீங்க, கடவுளை பார்த்துக்கிறேன். அண்ட் சார், ஸ்பீச் வந்து ரொம்ப அருமையா இருந்தது சார். நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமே எனக்கு புதுமையா தான் இருந்தது. எனக்கு இந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து நான் நிறைய படிச்சது கிடையாது.
அதனால வந்து நீங்க சொன்னது வந்து என்னால நான் கூட பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற பசங்க வந்து நிறைய பேர் கோட்டை விடுறத வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆக்சுவலா. அதனால எனக்கு அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க வந்து டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே போய் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவாங்க. பட் தட்ஸ் ஹவ் தி லைஃப் அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. எவ்ரிடே யூ வில் ஃபேஸ் சம் ப்ராப்ளம். அதனால அது ரொம்ப அருமையா இருந்தது சார் நீங்க சொன்ன சங்கதி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார் ராமசுப்ரமணியன் சார். வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறீங்களா? சகுனி மேம், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசுகிறாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம் சார். ரொம்ப எக்ஸலண்டா இருந்த சார் செஷன். நிறைய விஷயம் எடுத்து சொல்லியிருக்கீங்க. இந்த ஏடிஎம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் இந்த இத்தாலியில வந்து தண்ணி ரொம்ப சுத்தமா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொன்னீங்க. அப்புறம் ஒரு லைஃப் பர்சன் வந்து எந்த மாதிரி விஷயங்கள் தான் வச்சு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கம்பேரிசன் ஆகும். நம்ம ஒரு விஷயம் நோக்கி போகும்போது இந்த மாதிரிலாம் இருக்கணும், நம்மள மாத்திக்கணும் அப்படிங்கறத சொன்னதாகட்டும், நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த கான்பிடென்ட் லெவலு, அப்புறம் விமர்சனம் வந்து வளர்ச்சியோட வாசல் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கீங்க. நம்ம வந்து எப்படி அந்த விமர்சனங்களை ஏத்துக்கிறோம், அந்த இதுலதான் நம்மளோட முன்னேற்றம் இருக்கு. ஸோ அதை வச்சுதான் நம்மளோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கறத எடுத்து சொன்னீங்க. அப்புறம் சுந்தர் பிச்சை சார், அது அவரு தெரியும் நம்ம எல்லாருக்குமே. தாமஸ் ஆல்வா எடிசனோடது வீரசேகரன் சார் சொன்ன மாதிரி நம்மளோட இலக்கு வந்து அடையணும் அப்படின்னா இந்த செயல்ல காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த பேசாதவங்களை பத்தி அழகா எடுத்து சொல்லியிருந்தீங்க. நம்ம செயல் செய்யறவங்களதான் வந்து இப்போ எல்லாருமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். யாரும் பேசிட்டு இல்ல பேசாம இருக்கிறவங்கள பத்தி இப்ப நம்ம திங்க் பண்றோமானா கிடையாது. அந்த நோக்கத்தை நோக்கி அதை செஞ்சு முடிச்சவங்களதான் நம்ம இப்பவும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க. நல்லா இருந்தது சார். நிறைய கருத்துக்கள். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி நன்றி சகுனி மேம். தொடர்ந்து சார் உங்களுடைய ஏற்புரையை நீங்கள் வழங்கலாம். நற்பலரி நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ஒளியா இருந்து எங்களெல்லாம் செதுக்கிட்டு இருக்க நற்புலரிக்கு வந்து, ஏன்னா பயிற்சியாளர் நாங்கெல்லாம் வந்து ஒரு பிசினஸ் மற்ற விஷயத்துல ஓடிக்கிட்டே இருக்கவங்கள, இல்ல இது மாதிரி ஒரு ட்ரைனிங்லையும் உங்களை நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு எவ்வளவுதான் நம்ம கத்திருந்தாலும் மேலும் மேலும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு லேர்னிங் பெர்சனா எங்களை மாத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு குமரேசன் சார் உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாதமே வந்து எங்களை சிந்திக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தைகளையும் எடுத்து சொல்லி, அது இன்னொரு விஷயம் வந்து இது மாதிரி ஒரு பெரிய நட்பு கூட்டத்தை, ஒரு ரிலேஷன்ஷிப் வட்டாரத்தையே வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு இயர்லி ஒன்ஸ் எல்லாம் நம்ம வந்து சேர்ந்து ஒரு மீட் பண்ற மாதிரி ஒரு இதா வச்சீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். ஒரு நேர்ல இருந்து பேசுற மாதிரி. இந்த நட்புலரிங்கிறது வந்து ஒரு சாதாரணமா வந்து உருவானது இல்லை. ஒரு சாரோட வைராக்கியம். குமரேசன் சார் வந்து எல்லாத்தையும் வந்து தனக்கு கிடைச்ச அந்த ஒரு ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த சமுதாயத்திலையும் சரி மற்ற எல்லாத்துக்கும் சிறப்பா கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தொண்டு மனப்பான்மையோட ஒரு இலவசமா பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஜூம் மீட்டிங் கிடைக்குது அப்படின்னா எல்லா பேரும் இதை பயன்படுத்திக்கலாம் நல்ல சிறப்பான முறையில. எங்களால முடிஞ்ச எல்லா நட்பு வட்டாரத்தையும் இனிமேல் வந்து உள்ள கொண்டு வர்றதுக்கு நாங்க ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கோம். இது மாதிரி மேலும் மேலும் ஒரு நல்ல தலைப்புகள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு டீம் போட்டு சூப்பரா ஒவ்வொரு மாதமும் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்கு. இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து எங்களோட சப்போர்ட் எப்பொழுதும் இருக்கும். தேங்க்யூ குமரேசன் சார். மிக்க நன்றி சார். உங்களுடைய பின்னோட்டத்திலே தெரிஞ்சிருக்கும் இன்றைய பயிற்சி எந்தளவு சிறப்பாக உங்களுடைய கண்டென்ட் டெலிவரியாக இருக்கட்டும், உங்களுடைய பேச்சாக இருக்கட்டும், உங்களுடைய பயிற்சியாக இருக்கட்டும். மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு முறை நற்புலரியின் சார்பாக இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான நாளாக அமைவதற்கு காரணமாக இருந்த இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் ரோட்டரியன் ஜிஎஃப்எம் விபி செந்தில்குமார் சார் அவர்களுக்கு நற்புலரியின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிறோம். தேங்க்யூ சார். நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச் சார்.
நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நட்புள்ளரின் சார்பாக மனமார்ந்த நன்றி வெளிப்படுத்திக்கிறோம். நாளை ஒரு நல்ல செஷன் சந்திப்போம் நண்பர்களே, ஒரு நல்ல நபரோடு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.